வயசான காலத்தில் என்ன படுத்துக்கலாம் படுத்துக்கலாம்ல. நல்லா இதில் நடுவில் ஊடு எலுமிச்சப்பட வேண்டியது. இந்த மண்ணுக்கு வராதா? மண்ணுக்கு வரும். இது டோட்டலாக எலுமிச்சையாக. இல்லைண்ணா, இது நல்லா தானே பண்ணியிருக்கீல்ல, நல்லா பண்ணியிருக்கீல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோட்டமேட்டில் வந்து முருகன் அண்ணன் கூட இருக்கோம். அவங்கள பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேனு. ஆனாலும் சொந்தமாக வந்து அவர் விவசாயம் வந்து மேற்பார்வையில் பார்க்கணுங்கிறக்காண்டி ஒரு செம்மையாக வந்து முருங்கை தோப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த என்ன சொல்லுங்கண்ணா, அந்த முருங்கை வந்து எப்படி நீங்கள் வந்து எத்தனை வருஷம்னா இந்த முருங்கை வந்து செடி வந்து நாச்சு 15 வருஷத்துக்கு காய்க்கும். இதுக்கு பேர் கல்யாணி முருங்கன்னு பேர். சரி, இது வருஷத்து மரம் தான். வருஷம் கட் பண்ணி விட்டுருவோம். வருஷம் அது அப்படியே காய்ச்சிக்கிட்டே வரும். பரவாயில்ல, வருஷம். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப வந்து இது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பாக்கியில் ரொம்ப பசுமையாக இருக்குது. இது எப்படி இதுக்கு வந்து தண்ணி இதெல்லாம் எப்படி? தண்ணியெல்லாம் சொட்டு தானாச்சு. ஆற்று பாசனம் மோட்டார் மூலியமாக சொட்டில் வருது. சரி, இது 15 நாளைக்கு ஒரு தண்ணி மட்டும் விடுவோம்னாச்சு. சரி 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 சரி. இல்லை, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்க. சரி, இதை வந்து நல்ல டிமாண்டு எப்படி இருக்குது இந்த முருங்கை வந்து? இப்போ இந்த சைடெலாம் எல்லாமே காய்ச்சி கிடக்கு. ஆனால் பறிக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி ஆட்கள் வேலை பார்த்துட்டே இருக்காங்களே, அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு ஆள் 400 கிலோ பறிக்கும்னாச்சு. ஒரு ஆள் 400 கிலோ பறிக்கும்? 400 கிலோ ஒரு ஆள் பறிப்பாங்க. சரி, டெய்லி எனக்கு வந்து ஒரு 3 டன் காய் வரும். 3 டன் காய் வரும். அதை பக்கத்தில் மார்க்கெட்டுக்கு தான் அனுப்புறீங்கன்னு? ஒட்டஞ்சத்திரத்துக்கு போகுதுனாச்சு, மதுரைக்கு போகுது. சரி சரி. திருநெல்வேலிக்கு வருதுனாச்சு. சரி, அது போக அதர் ஸ்டேட்டுக்கு ஏற்றுறவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் வந்து வாங்குறாங்கனாச்சு. சரி, ரைட். இதில் வந்து ஊடு வந்து மாம் போட்டிருக்கீங்க சில இடத்துல, என்ன கன்று போட்டிருக்கீங்க? ஆமாம். சரி, இது வந்து ஒரு இயற்கையாக இருக்கா அல்லது எதுவும் மருந்து இருந்து அடிச்சிருக்கீங்களா? அடிக்க மாட்டோம்னாச்சு. இயற்கையான விவசாயம். இயற்கையான விவசாயம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு அழகாக வந்து முருங்கை வந்து ஏக்கருக்கு 2 டன் வரைக்கும் பறிக்கணும்னாச்சு. 6 நாளைக்கு ஒரு நல்லா பெரிய பெரிய முருங்கைக்காயாக கிடக்கு. செமையாக இருக்குங்க. வித்தியாசமான இடம், வித்தியாசமான சூழலில் இருக்குது. நச்சுன்னு இருக்குது. ஆனால் கேரண்டியாக இதை வந்து வேறு யாரும் வந்து இங்கே உங்கள் தோட்டத்தில் அத்துமீறி வேறு யாரும் வந்து உள்ளே நுழைஞ்சி எதுவும் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்தளவு விவசாயிகளுக்கு அங்கே கிராமங்களில் கிரிப்பாக இருக்காங்க. ஒரு தோட்டத்துக்கு ஒரு தோட்டம் பாதுகாப்புனாச்சு. என் தோட்டத்தில் ஆள் நான் இருந்தால் பக்கத்து தோட்டத்தை பார்த்துக்கிடுவேன். பக்கத்து தோட்டத்துக்காரர் இருந்தால் என் தோட்டத்தை பார்த்துக்கிடுவார். வெளி ஆட்கள் வரமாட்டாங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருகனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள விவசாய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபிஎம் மிளகா வத்தலாகட்டும், அதே மாதிரி நிலக்கடலை எல்லாமே பெரிய அளவில் ஹோல்சேலாக வாங்கி வியாபாரம் பார்க்காரு. இந்த இடத்துல முருகன்னு சொன்னால் பெரிய அளவில் எல்லாருக்கும் அறிமுகமாகிற நபராக இருக்கார். ஏன்னா வாழ்த்துக்கள்ண்ணே, நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்பா விட்ட தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய காரியம். ஸோ எவ்வளோ வியாபாரம் பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை வேணும்னு வச்சுட்டு இருக்காப்புல. நன்றி. நானும் ஜெயசேகரன், முருகனனுடன் நன்றி.